ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத அனைவருக்குமே தெரியும். அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவல் வெளியாக இருக்குது. இன்று காலையில் பார்த்தீங்கன்னா செய்தியில் பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் பணி நியமன ஆணை வழங்கப்படணும் அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ கூட்டுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அவர்கள் விரைவில் ரிசல்ட்டு பணி ஆணை வழங்க வேண்டும் அப்படின்ற மாதிரி உத்தரவு போட்டிருக்காரு. அதெல்லாம் கன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டு அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியாகலாம் அப்படின்னா நாளையிலேருந்து கன்ஃபார்மாக நாளை திங்கள் இந்த மந்த்து இறுதிக்குள்ளேயே நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு அப்டேட் கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செய்தி மூலமாகவே ஒரு தகவல் வெளியே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டுத்துறை அமைச்சரும் இந்த தகவல் தான் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இனிமே நேர்காணல் நடக்கலை. அதனால் சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இனிமே நேர்காணல் நடக்காமல் இருக்குது. அதனால் சென்னை மக்களுக்கு ஒரு நிலைமையாக மாறி இருக்கு. இருந்தாலும் அந்த மாவட்டத்துக்கும் இந்த மந்த் இறுதிக்குள்ளே பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் இந்த வேலைவாய்ப்பில் பார்த்தீங்கன்னா பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக தான் வெளியாக இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடையுடைய வேலையில் சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கருடைய வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை குறித்து வருமா வராதா? இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதனால் அவங்க இனிமேல் அப்டேட் கொடுக்கல. அவங்களுக்குள்ள என்ன ப்ராசஸிங் தான் போயிட்டு இருக்குது. செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களா இல்லையா? இதில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எதன் மூலமாக அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இதில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வைத்திருந்தா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு எப்படி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது, ரிசல்ட்டு வந்த உடனே அடுத்த ப்ராசஸிங்லாம் என்ன இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்குது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ரிசல்ட்டு அப்படின்னாலே இந்த ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டு தான். இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு என்றைக்கு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி தான் தகவலில் இருக்குது. சொன்னால் கன்ஃபார்மாக இன்றைக்கி ஒரு 2 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டிஆர் ஆஃபீஸ் மூலமும் தகவல் கிடைத்திருக்கு இல்லையா? சன் நியூஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே கூட்டுத்துறை அமைச்சரும் பேசியிருந்தார். இதே நிலையில் பேசியிருந்த நிலையில் விரைவில் பணி நியமனம் ஆனது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. கன்ஃபார்மாக நம்மளுக்கு இந்த மார்ச் இறுதிக்குள்ளே அனைத்து மாவட்டத்துக்குமே ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் இனிமேல் நேர்காணல் நடக்கலை, பின்னர் தேதி அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இருக்குது, ஷோ ஆகிட்டு இருக்குல்ல. இது சென்னை மாவட்டத்துடைய வெப்சைட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த மந்த் இறுதிக்குள்ளே உங்களுக்கும் சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இது நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான். இருந்தாலும் இந்த ரிசல்ட்டு வருமா வராதா அப்படின்ற நிலைக்கு போயிருக்கு இல்லையா? ஒரு 2 மாத காலங்கள் ஆயிடுச்சு, இனிமேல் ரிசல்ட் கொடுக்கல. ஏற்கனவே நம்மளுக்கு டிசம்பர் மாதமே கொடுக்க வேண்டிய ரிசல்ட்டு இனிமே கொடுக்கல. அந்த ரிசல்ட்டு எப்போ வெளியாகும், எதன் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய சந்தேகங்களே இருக்குது. நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்களும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவுக்கு தெரியும் அனைவருக்குமே. இதில் எக்ஸாம் கிடையாது, ஒன்லி நேர்முக தேர்வு மூலமாக தான் ரெக்ரூட்மெண்ட்டே பண்ணுறாங்க இல்லையா? அந்த நேர்முக தேர்வு மூலமாக வழங்கப்பட்ட மார்க்கின் அடிப்படையிலும் அப்புறம் 10th 12th நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் வச்சுருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி தான் அனைவருமே இதை பார்த்தீங்கன்னா இதில் வழங்கியிருக்காங்க. அதெல்லாம் கட் ஆஃபை பொறுத்தளவுக்கு 90-95% மேலே இருந்திருந்தாலே போதும், கன்ஃபார்மாக இந்த வேலை வழங்கியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில லெட்டர்கள்லாம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன அப்படி லெட்டர் அப்படின்னா
ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முகத் தேர்வு மூலமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ அது மூலமாக நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் அவங்ககிட்ட வந்து குடுத்துருந்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமாவும் அவங்க வந்து செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, கிடைத்தது அப்படின்னா, ஸோ அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கெல்லாம் வந்து முன்னுரிமை வந்து குடுத்துருக்கோம். இதன் அடிப்படையில உங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாரி வந்து குடுத்துருக்காங்க. சில முதல் பட்டதாரியா இருந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் இதில ஸோ முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் அனைவரையுமே எதிர்பார்த்த மாரி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ குடுத்துருக்காங்க. ஸோ ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு செலக்ஷன் ப்ராசஸ்லாம் இது தான் வந்து இருக்கு. இருந்தாலும் இனிமே செலக்ஷன் ப்ராசஸ் வந்து முடிந்திருக்கா? இல்லையா? அப்படின்றது தான் எல்லாருடைய பெரிய ஒரு டவுட்டாகவே வந்து இருக்கு. ஆனா செலக்ஷன் ப்ராசஸ பொறுத்தளவுக்கு ஸோ அனைவருக்குமே தெரியும். ஸோ அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் தான் ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதில இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 95% மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து முடித்திருக்கும். ஸோ அதில ஒரு சில மாவட்டங்களுக்கு முடித்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு மாவட்டங்களுக்கு அப்டேட் குடுக்கலாம். 2 மாவட்டங்களுக்கு ஸோ அப்டேட் வந்து குடுக்கலாம் அப்படின்ற மாரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, யோசிக்கக்கூடிய நிலையில இந்த நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாரி இன்னைக்கு அப்டேட் குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இருந்தாலும் இந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எது மூலமா அப்டேட் வந்து குடுக்க போறாங்க அப்படின்றத நெறைய பேருக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னே தெரியாம வந்து கூட வந்து இருக்கலாம். இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு அஃபிஷியலாகவே அவங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. ஸோ அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்பளுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து ஆகப்போது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து பிடிஎஃப்பா குடுப்பாங்க. ஸோ அந்த பிடிஎஃப் மூலமாக நம்முடைய ரிஜிஸ்டர் நம்மளுடைய டேட்டு டேட் ஆஃப் பர்த்து இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்து தெரிஞ்சுக்கிற மாரி வந்து இருக்கும். ஆனா இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு அனைவருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட் தான் கூடிய விரைவில் நம்ம எதிர்பார்த்த மாரி ரிசல்ட் இன்னைக்கு வெளியாகுதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலுமே ஒரு சில மாவட்டங்களுக்கு ஜியோ உத்தரவு வந்து வெளியே இருக்கு அப்படின்ற மாரி தான் சொல்லியிருக்காங்க. வெளியாகுதா இன்னைக்கு ஈவினிங் இரவுக்குள்ள ரிசல்ட் பொறுத்தளவுக்கு வருதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த விற்பனையாளருக்கு நெறைய பேருக்கு நெறைய டவுட்டெல்லாம் இருக்கு. சேலரி எல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சேலரிய பொறுத்தளவுக்கு ஒரு 7, 8க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கிடைக்கப்போது சேல்ஸ்மேன பொறுத்தளவுக்கு 7,500லேருந்து கிடைக்கும். அதே மாரியே பேக்கருக்கு வந்து 6, 6,500லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சேலரிய பொறுத்தளவுக்கு கிடைக்கப்போது. எல்லாம் இருவருக்குமே சேமாக தான் வந்து இருக்கும். சேலரிய பொறுத்தளவுக்கு நீங்க பெர்மனன்ட் ஆகுற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் வந்து இருக்கும். இந்த வேலைய பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பெர்மனன்ட்டாக இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் இது மாரி தான் வந்து இருக்கும். நீங்க 1 வருடம், 2 வருடம் கூட வந்து ஆகலாம் பெர்மனன்ட் ஆகுறதுக்கு. நீங்க எதிர்பார்த்த வேலைய பொறுத்தளவுக்கு கூடிய விரைவில் நம்மளுக்கு இந்த வேலைக்கான ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.